திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 769. அதிகாரம் படை மாட்சி. இந்திய வரலாற்றில் அடிமை வம்சத்தை டெல்லியின் அரியணையில் ஏற்றிய பெருமைக்குரியவர் குத்புதீன் ஐபக். துருக்கி வம்சாவளியைச் சேர்ந்தவர் இவர். சிறுவயதிலேயே நிசாபூரின் குவாசி என்பவருக்கு அடிமையாக விற்கப்பட்டார். ஆனால் அவர் குத்புதீன் ஐபக்கை தனது சொந்த பிள்ளையை போல வளர்த்தார். குதிரையேற்றம், வாள் பயிற்சி மற்றும் வில் பயிற்சிகளை கற்றுக் கொடுத்து சிறந்த வீரனாக உருவாக்கினார். இதையறிந்த கஜினி பகுதியின் ஆட்சியாளராக இருந்த கோரி முகமது குத்புதீன் ஐபக்கை விலைக்கு வாங்கி தனது அடிமைகளில் ஒருவராக்கினார். கோரி முகமதுவின் பாதுகாவலர்களில் ஒருவராக தனது வாழ்வை தொடங்கிய குத்புதீன் தனது தீர்க்கமான வீரத்தால் கோரியிடம் நாளடைவில் மிகவும் நெருக்கமானார். படைப்பிரிவு அதிகாரியாக பதவி உயர்வு பெற்று பின்னர் கோரியின் வலதுகை போன்று முக்கிய தளபதியாக உயர்ந்தார். 1192 ஆண்டு கோரி முகமது ஹிந்துஸ்தானை பிடிப்பதற்காக படையெடுத்து வந்தபோது பிருத்திவிராஜ் சௌகானால் தோற்கடிக்கப்பட்டு அவமானத்துடன் திரும்பி வந்தார். அந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத கோரி முகமது தனது படைத்தளபதிகள் அத்தனை பேரையும் ஒரே இடத்திற்கு வரவழைத்து அவர்களின் கைகளை பின்னால் கட்டி குதிரைகளைப் போல் வாயால் உணவை கவ்வி சாப்பிட வைத்து கொடூரமான தண்டனை விதித்தார். அத்தண்டனைக்காக படைத்தளபதிகள் கோரி முகமது மீது எவ்வித வெறுப்பும் கேட்டவில்லை. அது அவர்களை உக்கிரமான போராளிகளாக மாற்றியது. 1193 ஆண்டு மீண்டும் டெல்லியை பிடிப்பதற்காக கோரி முகமது அனுப்பிய படைக்கு தலைமையேற்று வந்த குத்புதீன் ஐபக் தனது ஆவேசமான தாக்குதலால் எளிதாக டெல்லியை கைப்பற்றினார். இந்த வெற்றிக்கு பரிசாக கோரி முகமது குத்புதீன் ஐபக்கையே டெல்லிக்கு ஆளுநராக நியமித்தார். கோரி முகமதுவின் மறைவுக்கு பிறகு 1206 ஆண்டு குத்புதீன் ஐபக் டெல்லியின் முதல் சுல்தானாக ஆட்சியில் அமர்ந்தார். தன் அளவு சிறிதாக தேய்த்தாலும், அதாவது சிறுமைப்படுத்தினாலும், தலைவரிடம் நீங்காத வெறுப்பும் வறுமையும் இல்லை என்றால் அத்தகைய படை வெற்றி பெறும் என்பதை சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். சிறுமை, வெறுமை, வறுமை தாழ்த்தும், பெருமை, அன்பு, வளமை உயர்த்தும்,